மகளிர் உரிமை தொகை வழங்குவதை உச்சநீதிமன்றம் மூலம் பிஜேபி தடுக்க முயற்சித்ததை முறியடித்து மக்களுக்கு சர்ப்ரைஸும் எதிரிகளுக்கு ஷாக்கும் கொடுத்துள்ளோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வடக்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி குழு பயிற்சி மாநாடு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மாநாட்டில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் இருந்ததை விட தற்போது திமுகவுக்கு வரவேற்பும் ஆதரவும் கூடியிருப்பதாக தெரிவித்தார். தேர்தல் களத்தில் மெத்தனமாக இருக்காமல் கடுமையாக உழைத்தால் 200 தொகுதிகள் என்ற நமது வெற்றி இலக்கு 100% சாத்தியமாகும் என்றும் கூறினார். இந்தியாவில் எந்த ட்ரெண்ட் இருந்தாலும் தமிழகத்தில் எப்போதும் கருப்பு சிவப்பு ட்ரெண்ட் தான் என குறிப்பிட்ட அவர், தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு தொகுதியும் திமுகவின் கோட்டை என்பதை நிரூபித்து காண்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதுவரை இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் திமுக கோட்டைன்னு நாம் இந்த முறை நிரூபித்து காட்டணும். 2026 திமுகவின் வெற்றி என்பது இனி பல ஆண்டுகளுக்கு அரசியல் ஆய்வாளர்கள் வியந்து பேசக்கூடிய வரலாற்று வெற்றியா இருக்கணும். 1000 ஆண்டுகள் நின்று பேசுகிற சாதனைகளை 5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை வழங்குவதை உச்சநீதிமன்றம் மூலம் பிஜேபி தடுக்க முயற்சித்ததை முறியடித்திருக்கிறோம். 5000 ரூபாய் வழங்கியதன் மூலம் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துள்ளோம், எதிரிகளுக்கு ஷாக் கொடுத்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டு மகளிருக்காக நான் கொடுத்த உறுதிமொழிதான் உரிமை தொகை. அதுக்கு தடை போட நான் விட்டுருவனா? அதனாலதான் மக்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுத்து மக்கள் விரோதிகளுக்கு ஷாக் கொடுத்தோம். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஸ்டைல். ஓரவஞ்சனைக்கும் வஞ்சகத்துக்கும் ஒருமுகம் இருந்தால் அதுதான் ஒன்றிய பாஜக அரசு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது ஒரு சிறப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்களா? நான் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். முறையா பதில் சொல்ல இதுவரையில் பிரதமரோ உள்துறை அமைச்சரோ வரவில்லை. அதுக்கு பதில் சொல்ல முடியல. அது இதுதான், இது இதுதான், இது அதுதான், அது இதுதான் ஒதுக்கப்படுகிற நிதிகளை சொல்லிய ஏமாத்திட்டு இருக்காங்க.